படிப்பையும் தாண்டி மேல் படிப்புக்காக புண்ணிய கிராமத்தை விட்டு பட்டணத்திற்கு சென்றான் அவன். சில ஆண்டுகள் கழித்து சொந்த ஊர் திரும்பினான். அங்கே, வணக்கம் ஐயா, கம்பம்பட்டிக்கு எப்படி போகணும்? ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணீர் குடிக்கணும் போல இருக்கு. எங்க கேட்கலாம்? நம்ம சின்ன பையனா இருக்கும் போது இங்க ஒரு குளம் இருந்துச்சே, அங்க போய் பார்க்கலாம். ஐயா, இங்க ஒரு குளம் இருந்துச்சே, அது எங்க இப்ப? அட நீ வேற, அதெல்லாம் மூடித்தான் இந்த பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் கட்டி இருக்காங்க. குளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. போய் வேலையை பாரு. நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கு? பழைய நிறைய நினைத்தாலே இன்பம்தான். இயற்கையை இழந்தால் மழை இல்லாமல் போகும். ஊரை தூய்மை செய்கின்றோம், உறவை கூட்டி மகிழ்கின்றோம். தாகம் எடுக்கிறதே, எங்கே போவோம்? விளைநிலம் வீடாக மாடி விட்டு மாடி தாவுகின்றோம். மண்ணில் இறங்க முடியாமல் மதிக்கெட்டு அலைய போகின்றோம். பஞ்சத்தால் அடிபட்டு மாடமின்றி மாடியிலே பசிக்கின்ற வேளையிலே கொஞ்சம் தருவீரா மிஞ்சிய உணவையே என கெஞ்சி கேட்கின்றோம். நிழலும் பூவும் கூரையும் விரித்த மரம் கூட மூச்சு விட முடியாமல் பட்டையினை இழந்து கட்டையாய் நிற்கும். நாமும் திணறுவோம் மூச்சு விட முடியாமல். இந்த ஒரு நிலைமைதனை கனவிலும் நினையாமல் வாழ்ந்திடுவோம். இயற்கையை பேணிடுவோம். இனிதான வாழ்வை அடுத்த தலைமுறையினருக்கு பகிர்ந்திடுவோம்.